இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியும் படையெடுக்கிறாங்க, வேஷம் போடுறாங்க, மாநாடு நடத்துறாங்க. இன்னைக்கு மதுரையில எத்தனையோ பேர் மாநாடு நடத்திட்டாங்க. சமீபத்தில் யாரு மாநாடு நடத்தினாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா மதுரையில எத்தனை மாநாடு நடத்தினாலும் சரித்திரத்திலே இந்து முன்னணியினுடைய முருகர் மாநாடு மட்டும்தான் நிற்கும். கட்டுக்கு லட்சக்கணக்கான மனிதர்கள் மாநாடு நடைபெறுவதற்கு முன்பு வந்து ஆறுபடை முருகனையும் தரிசனம் செய்துவிட்டு போயிருக்கிறாங்க. அன்னைக்கு மட்டும் குறைந்தபட்சம் 7.5 லட்சம் பேர் மாநாட்டுக்கு வந்து பார்த்துட்டு அமைதியாக அவங்களே வீட்டில் கிளம்பி. ஆச்சரியம் பாருங்க, இந்து முன்னணி நடத்தக்கூடிய முருகர் மாநாட்டுக்கு எல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளுக்கு பெருமை என்னன்னா, தீபாவளிக்கு பொங்கலுக்கு ஒரு நடிகருடைய படம் ரிலீஸ் ஆனா 100 கோடி வசூலாச்சா, 50 கோடி வசூலாச்சா. தீபாவளிக்கு பொங்கலுக்கு டாஸ்மார்க்ல எவ்வளவு வசூலாச்சு. ஆனா முருகர் மாநாடு நடத்தப்பட்ட மதுரையில அங்க சுத்தி இருக்கக்கூடிய டாஸ்மார்க் கடையில 1 ரூபாய் கூட வருமானம் அதிகரிக்கவில்லை. என்ன சொல்றாங்க?